ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நார்மலாக நாங்கள் துண்டு தையல் தான் நாங்கள் இவ்வளோ நாளும் பார்த்து கொண்டு போகிறோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் கழுத்து மாடல்கள் நாங்கள் பார்க்க தொடங்கிட்டோம். முதல் நான் வட்ட கழுத்து வெட்டி காட்டினான். இப்போ வந்து பானா கழுத்து நாங்கள் வெட்டி தைக்க போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நான் ஃபேப்ரிக் துணி எடுத்திருக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் துணியை வந்து நீங்கள் இப்படி ரெண்டாக மடியுங்கோ. மடிச்சுட்டு 2 துணி எடுங்கோ. 2 துணி எடுத்துட்டு இப்படி நாங்கள் சரி சமனாக நாங்கள் மடிக்க வேணும். மடிச்சுட்டு நாங்கள் அதாவது பானா டிசைன் உங்களுக்கு ஒரே அதை கீறி போட்டு வெட்டுறாலும் வெட்டலாம். நீங்கள் நோம்பலாக உங்களுக்கு அதாவது நீங்கள் வெட்ட தெரிய மாட்டா நோம்பலாக வெட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் இப்போ பிகினிங் தானே, அதனால் நீங்கள் கீறி போட்டே நீங்கள் வெட்டுங்கோ. இப்படி நேராக கீறி போட்டு நீங்கள் ரூலை வச்சு கீறண்டாலும் கீறலாம், நோம்பலாக நீங்கள் கீறண்டாலும் கீறலாம். பானா அந்த வடிவாக அழுத்தமாக வர வேணும். அதனால் பானா கழுத்து நல்ல ஒரு நீட்டாக கீறி போட்டே நீங்கள் வெட்ட தொடங்குங்கோ. இப்படி கீறி போட்டு நீங்கள் வெட்டுங்கோ பானா கழுத்தை. அதே போல் நாங்கள் இந்த அடுத்த ஃபேப்ரிக் துணி நாங்கள் இப்படி பெப்பிங் வச்சு தைக்கிறோம்னா நாங்கள் இப்படி பானைகள்கிட்ட நாங்கள் தண்டோணும். பெப்பிங் வச்சு தைக்கிறதான் படிவானதாக இருக்கும், அதாவது நல்ல ஒரு நீட்டானதாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட்களையே நீங்கள் கூட பாவீங்கோ. இல்லைன்னா எங்களுக்கு இந்த லைனிங் துணிகள் வந்து காசுகள் இல்லை, அதனால் நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும் என்றால் நாங்கள் அந்த அதாவது நல்ல ஒரு வடிவாக நாங்கள் தைச்செடுக்கணும். அதனால் நீங்கள் ஃபேப்ரிக் துணி வையுங்கோ. அதாவது அந்த இதுக்கு வச்சுட்டு நாங்கள் அப்படியே திரும்பவும் நாங்கள் வெட்டணும். நீங்கள் அப்படின்னா கீறி போட்டும் வெட்டலாம். அதாவது முதல் பானை எப்படி நீங்கள் கீறினீங்களோ அதே மாதிரியே கீறி போட்டும் நீங்கள் வெட்டலாம். மொத்தமாக இப்படி வெட்டணும். வெட்டிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு துணி எடுத்து, அதாவது கீழ் துணியை எடுத்து போட்டு நாங்கள் இந்த பானா கேட்ட மாதிரி அதாவது 1.5 இன்ச்சு நான் விட்டு 1.5 இன்ச்சு நான் விட்டு நான் இனி வெட்ட போகிறேன். இதை வந்து இதுவும் நீங்கள் பானாசை இப்படி எடுங்கோ, அப்போ தான் நல்ல ஒரு வடிவான ஒரு டிசைனாக எங்களுக்கு வரும். அதாவது உள்பக்கம் இருந்து பார்க்கவும் வெளிப்பக்கம் இருந்து பார்க்கவும் நல்ல ஒரு வடிவானதாக அழகானதாக இருக்கும். இப்போ பாருங்க, நாங்கள் வெட்டியாச்சுது இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த வெட்டின பானா கழுத்து அதுக்கு வந்து நாங்கள் இந்த அந்த பைப்பிங் துணியையும் இப்படி நாங்கள் வைக்கணும். இப்படியே வச்சுட்டு நாங்கள் இனி தைக்கணும். அதனால் நான் இனி தைக்கிறதுக்கு முதல் வந்து இந்த பைப்பிங் துணிக்கு மேலே நான் கீரை போகிறேன். அதாவது நீங்கள் அதாவது உங்களுக்கு அதாவது இப்போ பிகினிக்காக இருக்கிற நீங்கள் நீங்கள் கீரை ஓணும். என்னடா தையல் அங்கு மிஞ்சும் வளைஞ்சு நெளிஞ்சு போகாதபடி நீராக இருக்கணுன்றதுக்காண்டி நான் இப்படி ஒரு 1/4 இன்ச்சு வழியாக விட்டுட்டு அதில் நான் அதாவது கீறேன். நீங்கள் இதே மெத்தட்டை நீங்களும் பயன்படுத்துங்கோ. 1/4 இன்ச்சு வடிவாக நல்ல நீட்டாக நாங்கள் எடுக்கணும். உங்களுக்கு இது வடிவாக நிற்கிது இல்லையாண்டா நீங்கள் ஊசி பின்னும் எடுத்து ஃபிட் பண்ணி போட்டு நீங்கள் தைக்க அதாவது கீறலாம். இப்படி நீங்கள் கீறுங்கோ. இப்படி நீங்கள் கீறி போட்டு நீங்கள் தையுங்கோ. இப்போ நான் கீறிட்டேன். இனி இதுக்கு மேலே தைக்க போகிறேன். நான் 10ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன். அதாவது நான் முதலே காட்டினா தையலுக்கு மிகவும் சுலபமான ஒரு ஊசி 10ஆம் நம்பர் ஊசி. நீங்களும் இந்த ஊசியை பாவீங்கோ. இப்போ பாருங்கள், நாங்கள் தைக்கிற முறையை பார்க்கலாம். இது நான் பின்பக்கத்தில் இருந்தால் இப்போ ஊசி கொடுத்து எடுக்க போகிறேன். பின்பக்கத்தில் இருந்து ஊசி கொடுத்து எடுத்துட்டு நாங்கள் முன்பக்கமாக வந்து சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் சிறு நூலோட தைக்க போகிறோம். இதில் வந்து மிஷின் தையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் இதில் தைக்கணும். அதாவது சின்ன சின்ன தையலாக தைக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும், அதே நேரம் நல்ல ஒரு ஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கணும். நல்ல ஒரு சின்ன சின்ன தையலாக போடுவோம். இப்படி மடித்து போட்டோம். அதாவது எங்கள்ட ஆள்காட்டி விடல நாங்கள் மடித்து போட்டு தைக்கிறது இன்னும் சுகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் குயிக்காக தைச்சி முடிச்சிடலாம், இல்லாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு தைச்சி முடிக்க. இப்படி ஆள்காட்டி விடலாம் மடித்து வச்சுட்டு தைக்கிறது எங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு ஈஸியானதாக இருக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பானை கழுத்து எங்கள்ட ஆடைகளுக்கு மிகவும், அதாவது சாரி ப்ளவுஸு பாவாடை சட்டைகளுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வடிவானதாகவும் நல்ல ஒரு நீட்டானதாகவும் இருக்கும். நாங்கள் நல்ல ஒரு நீட்டானதாக நாங்கள் அந்த தைப்போம் வகை இருந்தால் உண்மையில் அவ்வளோ நல்ல ஒரு வடிவான ஒரு டிசைன்களாக இருக்கும். இந்த பானை கழுத்து எப்போவுமே, அதாவது கழுத்து டிசைன்களில் வந்து எப்போவுமே மாறாத ஒரு கழுத்து, அதாவது ஃபேஷன் என்று போகாது. அது இருந்த, அதாவது வட்டக்கழுத்து பானை கழுத்து எல்லாம் இந்த பொதுவான ஒரு கழுத்துகள். இந்த கழுத்து டிசைன்கள் வந்து எப்போவுமே மாறாது. அதனால் நீங்கள் வடிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். ஏன்னா இந்த டிசைன்கள் போகாதண்டா அப்படியே தான் இருக்கும், நெடுக அந்த டிசைன்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அதனால் நாங்கள் இந்த பானை கழுத்தெல்லாம் நாங்கள் கட்டாயமாக நல்ல நீட்டாக நாங்கள் தைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி எங்களால் தெரிஞ்சால் தான் எங்களால் நல்ல நீட்டாக தைக்க முடியும். தைச்சு முடிஞ்ச பிறகு இந்த கழுத்து வந்து நாங்கள் குட்டி குட்டியாக இந்த கழுத்தை வெட்ட வேணும். வெட்டி போட்டு தான் நாங்கள் மற்ற பக்கம் நாங்கள் திருப்ப வேணும். அப்போ அதனால் நல்ல குட்டி குட்டியாக நீங்கள் தையுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டானதாகவும் வரும், நல்ல ஒரு வடிவாகவும் இருக்கும். அதுவும் பானா கழுத்தை வந்து மிகவும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். ஏனென்றா அந்த சேப்புகள் நாங்கள் இப்போ பானாவாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்க அந்த ஒவ்வொரு அந்த மூன்று பக்கமும் நல்ல அந்த மூன்று பக்கம் அந்த சேப்புகளும் நல்ல ஒரு நீட்டானதாக இருக்க வேணும். அப்படி நாங்கள் நல்ல ஒரு நீட்டானதாக நாங்கள் தைக்க பழகினா தான் இது நல்ல ஒரு நீட்டானதாக வரும். இல்லையோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் அப்படி எல்லாம் வெட்டாமல் சரி சமனாக 2 பக்கம் இருக்கணும். நடுவுக்கு அந்த ஜாயிண்ட்கள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும். அந்த 3 சைடு, அதாவது நான் சொல்கிற 3 சைடுன்றது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது 3 சைட்டுன்னு சொல்கிறது இந்த சைட்டு இந்த சைட்டு இந்த சைட்டு, இந்த 3 சைட்டையும் தான் சொல்கிறேன். அதில் இந்த ஜாயிண்ட், அதாவது இந்த 2 சைட்டுக்கும் வர இந்த 2 ஜாயிண்ட்டையும் நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்தாமட்டா தான் எங்களுக்கு இந்த பானாக்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக திரும்பி வரும். அப்படி நாங்கள் இந்த இவ்வளோத்தறிய நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்காட்டி எங்கள் பானாக்களுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டாக வராது. அப்போ அதனால் நல்ல நீட்டாக நாங்கள் எடுக்கணும்னா வடிவாக நாங்கள் கையால் தைக்கணும். மிஷினால் தைக்கிறண்டாலும் நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும். அதாவது இந்த மெத்தடெலாம் தைக்கணும். அதுவும் நீங்கள் இப்போ துண்டு தையல் நீங்கள் தைச்சு கொண்டு போய்க்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல போய், அதாவது குத்தி ஊசியால் குத்தி நீங்கள் திரும்பவும் அதில் குத்தி தான் நாங்கள் பக்கம் மற்ற பக்கம் நீங்கள் திருப்பணும். அதாவது எல் வடிவில் நீங்கள் திருப்பணும். அதை நீங்கள் கவனிக்கணும். அதாவது நாங்கள் இப்போ கையால் தைச்சு கொண்டு போட்டு அந்த ஜாயிண்ட், அதாவது அந்த டானா பட வாரதில் நாங்கள் அந்த டானாவை அந்த இடத்துல நாங்கள் குத்தி திரும்பவும் இருக்கா குத்தி தான் நாங்கள் திருப்பி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கு அந்த பானா வந்து நல்ல ஒரு நீட்டானதாக வரும். அதையும் நீங்கள் கவனிக்க வேணும். அதே நேரம் நீங்கள் மிஷினில் தைக்கையும் அப்படி தான் நல்ல ஒரு நீட்டாக அப்படி எடுக்கணும். எடுத்தால் தான் எங்களால் அந்த சாரி ப்ளவுஸ் அண்டான எந்த உடுப்புக்கு நீங்கள் தைச்சான நல்ல ஒரு நீட்டாக உங்களால் தைக்க முடியும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனால் அவ்வளவும் வேலைகள் தான், ஆனால் அவ்வளவும் வந்து பெரிய வேலைகளுக்கு சமனானது. அதனால் கவனமாக நீங்கள் தையுங்கள். ஏனெண்டா இது வந்து முக்கியமான தையல்கள் என்றபடியாக இந்த கழுத்து டிசைன்கள் தான் எங்கள் இந்த உடுப்புகளுக்கே அழகை கொடுக்குறது. அந்த கழுத்துகள் வந்து கொஞ்சம் வடிவில்லாமல் போனாலும் அந்த முடலே மாறிவிடும், அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் நல்ல பொறுமையாக இருந்து நீட்டாக தையுங்கள். ஒவ்வொரு தையலும் அவ்வளோ நல்ல ஒரு நீட்டானதாக இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதே நேரம் வந்து நல்லொரு வடிவாக தைச்சா தான் எங்களுக்கு நல்லொரு பேரும் வரும். அதன் மூலம் எங்களுக்கு அதாவது நல்ல நிறைய ஓர்டர்களும் வரும். அதனால் நாங்கள் எல்லாம் யோசித்து நல்ல நீட்டாக நாங்கள் தைக்கணும். தையலை பழகுங்கோ. இப்போ நான் எடுக்கிறேன். இவ்வளவுதான் வேலை. இனி நாங்கள் வந்து அதாவது உள்பக்கமாக திருப்ப போகிறோம். திருப்பிட்டு அடுத்த தையல். இப்போ பாருங்க, தைச்சு முடிஞ்சது. இப்படி தான் இருக்குது இந்த பானா கழுத்து. இதை வந்து நான் இனி வெட்ட போகிறேன். அதாவது நாங்கள் இந்த சைட்டும், அதாவது இந்த டானா சைட்டும் இந்த பக்கமும் நாங்கள் வெட்டினாலே இதில் போதும். நாங்கள் நிறைய வெட்ட தேவையில்லை. இந்த டானா சைட், அதாவது நாங்கள் இந்த ஜாயிண்ட் பொருத்தின அந்த இடத்துல நாங்கள் இது வெட்ட வேணும். ஆனால் வட்டக்கழுத்துக்கு வந்து நீங்கள் சுற்றி வர இப்படி வெட்டி கொண்டு வரணும். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இப்படி வெட்டினாலே போதும். நார்மலாக நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் திருப்பலாம். இந்த 2 இடத்துலையும் நாங்கள் வடிவாக வெட்டி நல்லா, அதாவது லைட்டாக நாங்கள் வெட்டணும். வாகலும் பெருசாக இல்லாமல், அதாவது சின்னதாக நாங்கள் வெட்டணும். அந்த நூலில் படாதபடி நாங்கள் வெட்டணும். நீங்கள் அதை கவனத்தில் கொள்ளுங்க. இவ்வளவுதான் வேலை. அந்த நூலில் படாதபடி வெட்டி போட்டு நாங்கள் இப்படி மெட்ட பக்கமாக நாங்கள் திருப்ப வேணும். நீங்கள் இந்த ஜாயிண்டில் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் தைச்சிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு இப்படி திருப்ப, அதாவது நல்ல நீட்டாக திருப்பப்படும். இல்லையோ வடிவு இல்லாமல் அந்த திருப்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளுக்கும் போய் அந்த 2 ஜாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நாங்கள் வடிவாக நாங்கள் தைச்சபடியாக எங்களால் இப்போ திருப்பத்தக்கனையாக இருக்குது. இல்லையோ எங்களால் திருப்பி இல்லாத வடிவா. அதனால் நீங்கள் வடிவாக திருப்பிட்டு நீங்கள் தைக்க தொடங்குங்க. இப்போ பாருங்க, நாங்கள் அதாவது முன்பக்கம் தைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் திருப்பி போட்டு நீ தைக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நாங்கள் வட்டக்கழுத்துக்கு நாங்கள் தைச்ச மாதிரி தான் இதில் ஒரு மடிப்பு போட, அதாவது ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு போட்டு நாங்கள் இப்படி தைக்கணும். இப்படி சின்ன ஒரு மடிப்பு போட்டு நாங்கள் இது தைக்கணும். இந்த நூலை, அதாவது இந்த துணிக்கு நடுவில் நாங்கள் விட்டுட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்கணும். நான் முதலே உங்களுக்கு காட்டினான். நீங்கள் இதுக்கு வந்து நூல் ஓடுறதான், நூல் ஓடலாம். நோமலாக நூல் தான் ஓடுறவ, சில பேர் வந்து சோம் தையெல்லாம் தைக்கிறவ. நீங்கள் நூல் ஓடுறா நூல் ஓடலாம். நான் இப்போ இந்த நூல் ஓடல் வந்து உள்பக்கமாகத்தான் ஓட போகிறேன். அதாவது இந்த துணிக்கு நாங்கள் இப்போ மடித்ததுக்கு நடுவால் தான் இந்த நூல் ஓடல் போகுது. நான் உங்களுக்கு பெருநூல் ஓடல் ஏற்கனவே நான் காட்டியிருக்கிறேன். அந்த பெருநூல் ஓடல் தான் இது வந்து உள்பக்கமாக போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இதுக்கு தட்டை நூலும் போடலாம், ஒற்றை நூலும் போடலாம். ஏனெண்டா எங்களுக்கு வெளியில் தெரியுமன்றதுக்காண்டி நீங்கள் ஒற்றை நூல் போடுறாலும் போடலாம், ரெட்டை நூல் போடுறாலும் போடலாம். ஒற்றை நூல் வந்து நார்மலாக பெருசாக தெரியாது, ஆனால் ரெட்டை நூல் வந்து அப்படியே காட்டி கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒற்றை நூல் உங்கொண்ட விருப்பம், ஒற்றை நூல் போருண்டா போடலாம், ரெட்டை நூல் போருண்டா போடலாம். சிலது அந்த துணிகளுக்கு ஏற்ற கலர் நூல்களாண்டா காட்டி கொடுக்காது. அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இதில் ஒவ்வொரு அந்த டாட்ஸ் மாதிரி டாட்ஸாக தான் இருக்க போகுது. அது முன்பக்கம் வந்து ஒவ்வொரு டாட்ஸ்களாகத்தான் இருக்க போகுது. அதனால் பெருசாக தெரியாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நூலை வச்சு நீங்கள் பாவியுங்கோ. நான் நூல்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவேன், எப்படி எப்படி நூல்களை வேண்டவன்னு சொல்லி அந்த வீடியோவிலையும் காட்டுவேன். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எது சரியாக இருக்குதோ அதுகளை செய்யுங்கோ. ஆனால் நூல் கட்டையில் வந்து நீங்கள் பிகினிங்காக இருக்கிற நீங்கள் நினைப்பீங்கள் நாங்கள் பெரிய நூல் கட்ட வேண்டாம் மட்டும். அப்படி இல்லை. இப்போ நீங்கள் டெய்லரிங் தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டால் நீங்கள் ஓரளவு பெரிய கட்டையே நீங்கள் வேண்டிக்க பார்த்து வேணுங்கோ. ஏன்னாடா சின்ன கட்டை வந்து ஒரு நாலு சாரி பிளவுஸ் தைக்கவே காணாது. ஏன்னாடா நீங்கள் இப்போ பிகினிங்காக இருக்கிற நீங்கள் விட்டு தைக்கணும். அதனால் ஒரு 4-5 சாரி பிளவுஸ் கொடுத்து உங்களால் தைக்க இயலாது. அதால் நீங்கள் பெரிய நூல் கட்டையே நீங்கள் வேண்டலாம். இப்போ இங்கே வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ கடைகளுக்கு போய் வேண்டது கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் மார்க்கெட்டுகளில் பார்க்கலாம், நல்ல நல்ல நூற்கட்டைகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதுகளில் பார்த்து வேண்டலாம். இப்போ அங்கேயும் வந்து மார்க்கெட்டிலையும் விலை கூடிட்டுது நூற்கட்டைகள் வந்து. அதனால் நீங்கள் விலையில பார்த்து கொஞ்சம் வேண்டது நல்லது. நான் போகிற நேரம், மார்க்கெட்டுக்கு போகிற நேரம் நூற்கட்டை இருந்தால் நான் 1க்கு 2-3 வேண்டி கொண்டு வந்து நான் வச்சிடுறது. ஏன்னாடா எங்களுக்கு அந்த டைம் அந்த கலர்கள் கிடைக்காது. அதனால் கோமனாக இருக்கிற கலர்களை நான் வேண்டிடுவேன். வேண்டி நான் சேர்த்து வைக்கிறது. என்னடா எங்களுக்கு இப்போ நிறைய நாங்கள் ஆர்டர்கள் செய்கிறதால எங்களுக்கு தேவை. அதனால் நான் வேண்டி வைக்கிறது. அதே நேரம் வந்து இப்போ விலையிலும் கூடிக்கொண்டு போகிறதால நான் பார்த்து வேண்டி வைக்கிறது. நீங்களும் அதாவது டெய்லரிங்கு நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிற ஒரு முடிவு எடுத்துட்டா நீங்கள் வேண்டி இப்படி வைக்கலாம், விலைகளையும் பார்த்து வேண்டி வைக்கலாம். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக இந்த தையல் வந்து கொண்டிருக்குது. மிகவும் ஒரு சுலபமான தையல்கள். நீங்கள் கொஞ்சம் டைமை நாங்கள் எங்களுக்கண்டு ஒதுக்கி வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யணும். நான் அதைத்தான் திருப்பி சொல்லுவேன். எங்களுக்கண்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வையுங்கோ. ஒரு 1/4 மணித்தியாலமோ 1/2 மணித்தியாலமோ ஒரு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த டைம் நீங்கள் இதெல்லாம் பழகுங்கோ. நான் யாருக்கண்டாலும் இதைத்தான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு கைத்தொழிலை நீங்கள் பழகுங்க. முக்கியமாக தையல்ன்றது உங்களுக்கு நல்ல சுலபமானது. நீங்கள் நிறைய பணம் அதுக்கு செலவழிக்க தேவையில்லை. ஒரு தையல் மிஷினும் நல்லதாக ஒரு தையல் மிஷினை நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக வந்து கத்திரிக்கோள் நூல் அவ்வளவுதான் நீங்கள் வேண்ட போகிறீங்க. நீங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைக்க போகிறீங்க, அவ்வளவுதான். இதில் நிறைய செலவுகளே இல்லை. ஆனால் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் மேக்கப்புக்கு நிறைய செலவுகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து செலவுகள் சரியான குறைவு. அப்போ அதனால் நீங்கள் யோசித்து நீங்கள் இறங்குங்கோ. யோசிக்கிறாண்டு இதுக்கு யோசிக்கவே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான வழி. அதாவது நாங்கள் இதில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் ஏற்றினான். நான் டெய்லரிங்கில் இருந்து தான் நான் வந்து மேக்கப்பு நான் பழகி எல்லாம் செய்ய தொடங்கினது. அதனால் நீங்களும் அந்த வழியில் செல்லுறதும் கொண்ட விருப்பம். நான் சொல்லுறேன், உங்களுக்கு சரி வந்தால் நீங்கள் செய்யுங்கோ. நல்ல ஒரு ஈஸியான வழி. இன்னும் சில பேர் சொல்லுவேன் இதன் மூலம் பெரிய வருமானம் பெருமாண்டு. அப்படி இல்லை, பெரிய வருமானம் பெருமாண்டு நாங்கள் எதையும் எதிர்பார்க்க இயலாது. சிறுகத்தான் முதல் நாங்கள் அதாவது செய்ய முடியும். சின்னதாக நாங்கள் செய்து நாங்கள் பெரிய நிலைக்கு வர முடியும். எடுத்த வீச்சுக்கு நாங்கள் பெரியதாக செய்யணும் மாட்டோம், கஷ்டம். அதனால் நீங்கள் சின்ன விஷயம் எல்லாமே நாங்கள் அதாவது எங்களுடைய முயற்சிகள் தான் இருக்குது. கஷ்டப்படாமல் எதுவுமே உலகில் இல்லை, அதுதான் உண்மை. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாமல் இவ்வுலகில் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதுக்கு போகணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் ஆரம்பத்தை இலையெல்லாம் நார்மலாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு சுகமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆரம்ப தையலை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் செய்து பழகுங்கோ.
அதுதான் நல்லா. இப்போ பாருங்க நான் தைச்சு முடிஞ்சுட்டு நான் இன்னொரு நோட் போட போகிறேன். போட்டுட்டு முடிக்க போகிறேன். இதோட கழுத்து தைச்சு முடிஞ்சது. இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது. பானா கழுத்து, அதாவது நல்ல வடிவான பானாக்கழுத்து. இப்படி தான் எங்கள்ட சாரி ப்ளவுஸுக்கு வரும். அதே நேரம் நீங்கள் இதில் பார்ப்பீங்களாண்டா இந்த 2 ஜாயிண்ட்டுகளும் இந்த டானாவா வர இந்த ஜாயிண்ட்டு நல்ல ஒரு நீட்டாக இருந்தால் தான், அழுத்தமாக இருந்தால் தான் எங்கள்ட கழுத்து வந்து நல்ல ஒரு நீட்டாக இப்படி திரும்பி வரும். நீங்கள் இவர்த்தடியை நீங்கள் நீட்டாக எடுக்காட்டிக்கு தைச்சு எடுக்காட்டிக்கு உங்களுக்கு அந்த கழுத்து வந்து பானா நல்லொரு நீட்டாக வராது. அதை கவனத்தில் எடுக்க வேணும். நாங்கள் பிகினிங்கில் இருந்து பழகிற நாங்கள் நல்லொரு நீட்டாக பழகணும். நான் திருப்பி அதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கழுத்துகள் எல்லாம் அவ்வளவு வடிவான கழுத்து. அதாவது நிறைய பேர் கேப்பினம் இப்படி கழுத்துகள் வெட்டி தைச்சு தாங்கணும். நீங்கள் இப்படி கழுத்துக்களில் நீங்கள் புளியா விடுவீர்கள் என்றால் அப்புறம் எங்களுக்கு எங்களுக்கு ஓடர்கள் வராது. இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சது. நான் இனி வந்து எங்களோட கொப்பியில் நான் ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு கொப்பி கொண்டு, அதாவது எல்லாம் செட் பண்ணி ஆமாச்சு எடுக்காதுங்க. இப்போ பாருங்க நான் முதல் வட்டக்கழுத்து வெட்டி தைச்சு காட்டினான். இப்போ வந்து இந்த கழுத்து நான் வெட்டி தைச்சாச்சது. இனி இதையும் வந்து நாங்கள் இதில் ஃபிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க நீங்கள் இதில் பானா கழுத்தாண்டு எழுதி போட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணி விடுங்கோ. அதாவது எங்களுடைய இந்த கழுத்து வகை, அதாவது இந்த துணிகள் வந்து துளையாதபடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். துளையாதபடி நாங்கள் இதை ஃபிட் பண்ணி வச்சு கொண்டு வரோம். ஏனென்றால் எங்களுக்கு இதுகளின் ஞாபகம் இருக்கணும். அதாவது நாங்கள் படித்ததின் ஞாபகங்கள் இருக்கணும். அதே நேரம் மறந்தால் நாங்கள் அதை பார்த்து அடுத்த செகண்ட் எங்களால் தைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஃபிட் பண்ணியே வச்சுருங்கோ, அதுதான் நல்லது. இப்போ வரங்க ஃபிட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இதில் பானா சரி நீங்கள் பானா கழுத்தாண்டு இதில் எழுதி விடுங்க. அவ்வளோதான் வேலை. இவ்வளோ தான் வேலை. வெனசா சங்கரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். இது மட்டுமில்லை மெஹந்தி கிளாஸும் போய் கொண்டிருக்குது. நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏனெண்டா எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதாவது நீங்களும் படிக்க விரும்புகிறீங்கள் என்று. இது நார்மலாக ப்ரீ கிளாஸ். நீங்கள் இப்போ வெளியில் போய் நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் படிக்கிறேன்டா இப்படியும் 6 மாதம் செல்லும் இந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் படித்து கொண்டு போகிறதுக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வீணாகாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய டைமுகளை கவர் பண்ணி நீங்கள் இதை அதாவது படித்து கொள்ளலாம். நான் பேசிக்கிலேருந்து போகிறபடியாக உங்களுக்கு எல்லாமே பிரயோசனமாக இருக்கும். இப்படி போய் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கட்டிங்கு கீறி வெட்டுறதுக்கு நாங்கள் போகிறோம். அப்படி இருக்க இப்போ கழுத்தின் மாடல்கள் தான் நாங்கள் ஒன்றா கையால் வெட்டி தைக்கிறது. இதை நீங்கள் பேசிக்கில் நீங்கள் பட்டாமல் பழகணும். பழகினா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தொடர்ந்து வெனசா சங்கரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் படிப்பது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவர்களும் படிக்கட்டும். நாங்கள் மட்டும் அதாவது பயன்பெறாமல் இன்னும் மற்றவர்களும் பயன்பெற வேணும். நண்பர்களே தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.